அனைவருக்கும் பொதுவான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க தான் சொல்லணும். இவங்கெல்லாம் வேஸ்டான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வயசு பிள்ளைக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். போர் செட் எழுதி கொடுத்து ஒரு மோட்டர் வரல, இன்னும் சொன்னதுதான் வாக்குறுதி நிறைய சொல்லிருக்காரு. எந்த வாக்குறுதி செய்யவில்லை. மனுக்களை தருகிறாங்களே, தொடக்கத்தில் ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ ஆயிரக்கணக்கில் சேரும். இப்பெல்லாம் அது குறைஞ்சு இப்போ 100 கணக்கில் தான் சேரக்கூடிய நிலை வந்து, அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் நலத்திட்ட உதவிகள் நல்லது செஞ்சிருக்காங்க. பொதுமக்களுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓட்டு போட்டா தானே வரலாம், வாய்ப்பு இல்லை. ஏன் ஜெயிக்கணுங்கிறவங்க எதுக்கு விளம்பரம் பண்ணணும்? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொற்கால ஆட்சின்னு சொல்றாரு, விடியல் ஆட்சின்னு சொல்றாரு. அது மாதிரி எதுவுமே தமிழ்நாட்டில் நடந்ததா தெரியல. 2 வயசு பிள்ளைக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது. முந்தா நாள் கூட 70 வயசு பாட்டியை பலாத்காரம் பண்ணுறானுங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கேடாக இருக்குது. அதனால் இந்த ஆட்சி இருக்கிறதே வேஸ்ட்டு. இது மக்கள் ஒருங்கிணைஞ்சு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்கிறாரு. அது அவர் திராவிட மாடல்னு பேசிகிட்டு இருக்காருங்க. திராவிடன்னா யாருங்க? எங்களுக்கே தெரியலையே. திராவிடம் யார்? தமிழன் யார்? அப்போ திராவிடங்கிறது நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அந்த திமுக காரங்கள்ட்ட கேட்டேன், திராவிடம் யாரானா பதில் சொல்ல மாட்டேங்கிறானு, ஓடுறானு, பயந்து தெரிச்சு ஓடுறானுங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இதே கிடையாது. மக்கள் இப்போலாம் விழிப்புணர்வு வந்துருச்சு. நிறைய மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் எல்லாம் விழிப்புணர்வு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ கூட திருப்பரங்குன்றத்தில் தீபம் கோர்ட்டு ஆர்டர் கொடுத்த பிற்பாடும் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கேடு. ஆட்சி நடத்தவே ரொம்ப 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க தான் சொல்லணும். இவங்கெல்லாம் வேஸ்டான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைக்கு சில திட்டவட்டங்கள் இப்ப கடன் கொடுக்கறது, போறது வர்றது, மற்றது விவசாய கடன் இருக்கு, மற்ற ஏகப்பட்ட இது இருக்கு. எந்த இதுவும் செய்யவில்லை. இன்னும் சொன்னதுதான் வாக்குறுதி நிறைய சொல்லிருக்காரு. எந்த வாக்குறுதியும் செய்யவில்லை. எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாதுன்றாங்க, நீங்க குறை சொல்றீங்க. கொம்பனாக்க வாக்குறுதி எல்லாம் செஞ்சாதானே. இப்ப எலெக்ஷன் டயத்துலதான் இப்ப இதே செஞ்சிருக்காங்க. அவர் அப்படியே சொல்லிட்டு இருக்குங்க. அதான் நல்லது. அவரும் வீட்டுக்கு போயிடுவாரு, மக்களும் நிம்மதியா இருப்பாங்க. எதை வச்சு வீட்டுக்கு போயிடுவாருன்றீங்க? 200 இடம் சாலிடா ஜெயிப்போன்றாங்க. ஏங்க, மகளிர் உரிமை தொகைன்னீங்க, அதில் பாதி பேத்துக்கு கொடுக்கல, எல்லாத்துக்கும் கொடுப்போன்னு சொன்னீங்க, அதையும் கொடுக்கல. என்ன இப்போ கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் செத்தாங்க தெரியாது? இங்கே இப்போ இதில் கரூரில் எத்தனை பேர் செத்தாங்க? என்ன இருக்குது? சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. கஞ்சாவே இல்லைங்கிறாங்க, சாராயமே இல்லைங்கிறாங்க, எல்லா ஊர்லையும் விற்கிது, எல்லாம் பண்ணுது. ஏங்க, உலக நாடோட போட்டி போடுது நம்ம தமிழ்நாடு அரசுன்றாங்க. அதையெல்லாம் சொல்லிக்காருங்க. அவங்களா எல்லாமே விளம்பரம் பண்றாங்க. நாங்களும் டிவியில பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் ஜெயிக்கணுங்கிறவங்க எதுக்கு விளம்பரம் பண்ணணும்? தெரியாம தான் கேட்குறேன். விளம்பரம் பண்ணாதாங்க. எடப்பாடியாரு தோத்துருவாருன்னாங்க. அந்த ஆளே 65 சீட் வந்துட்டாரு. என்ன ஒரு விளம்பரம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இவங்க போயிருக்கும் டிவியை திறந்தா அதே விளம்பரம் தான். எதுக்கு ஏன் பயந்துட்டு கொடுக்குறாங்க? வரமாட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு, தெரிஞ்சுதாங்க கொடுக்குறாங்க. அவர் பற்றி சொல்லிட்டு இருக்கட்டும், அதான் நல்லது அவருக்கு. 200 தொகுதி அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நம்ம காசு கொடுத்து பெண்கள்கிட்ட ஓட்டு வாங்கிவிடலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. காசு கொடுத்தாலும் இந்த டைம் ஓட்டு போடுற அளவுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா மதுவால் நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு. அதனால் மது கடையை மூடினால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அது இவங்க மூட மாட்டாங்க. இவங்க ஆட்சி நடத்துகிறதே மதுக்கடை வருமானத்தை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா எல்லா இதுலேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளும் பண்ணுறாங்க. அதனால் இந்த வாட்டி ரொம்ப கம்மி, வாய்ப்புலாம் இல்லை அவங்களுக்குலாம். ஒரு 100% அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பாதுகாப்புலாம் சரியான பாதுகாப்பு கிடையாதுங்க. திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் இருந்த பாதுகாப்பு இப்போ ரொம்பவும் அதிகரித்து தலைவர் வச்சு நிற்கிது. உறுதி ஜெயிப்போன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெயிச்சா தானே, ஓட்டு போட்டா தானே வரலாம், வாய்ப்பு இல்லை. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குல்ல, அவங்க எவ்வளவு இதில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்ல போனாக்க அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பாருங்கள், சாதாரணமாக நம்ம இன்டர்நேஷ்னல் பிரச்சனைன்னு எடுத்துக்கங்க. இப்போ ஈரானை அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் அடிக்கிறான். அதுக்கு இங்கே போராடுறாங்களே, இதுக்கு ஏதாவது, இந்த போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு வேல்யூ உண்டுங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். போராட்டம் பண்ணுங்கன்னா ஈரான் போய் அங்கே போய் போராட்டம் பண்ணணும், இல்லை அமெரிக்காவில் போய் போராட்டம் பண்ணணும், இஸ்ரேலில் போய் போராட்டம் பண்ணணும்.
இந்தியாவில் போராட்டம் பண்ணுறதுலாம் யாருக்காவது 10 காசு பிரயோஜனம் உண்டுங்களா சொல்லுங்கள்? இலங்கை தமிழர்கள் அங்கே அடித்தப்போ அப்படி தான் சொன்னானுங்க. நாங்கள் இங்கேருந்து இலங்கையை நிறுத்தி விட்டோம், போரை நிறுத்தி விட்டோம். அவங்க போரை நிறுத்தி விட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உண்ணாவிரதம் இருந்தப்போ கூட 1.5 லட்சம் பேரை கொண்டு விட்டு தான் அவனுக்கு போரை நிறுத்தினதா சொன்னானுவோம். இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஆட்சி நடத்துகிறாங்க. ஒன்றும் எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுதா, எது சொல்லுது ஒன்றும் தெரியல. ஆனால் அதை பில்டப் பண்ணுறாங்க நல்லா. 26 கட்சி கூட்டணிங்கிறாங்க, 16 கட்சி கூட்டணிங்கிறாங்க, 12 கட்சி கூட்டணிங்கிறாங்க. அதை வச்சே வந்துடலான்னு பார்க்குறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. கிராமத்திலலாம் எல்லாமே இப்போ தெரிஞ்சு போச்சுங்க விவரம். விவசாயிகள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கீங்க பாருங்கள். நெல் கொண்டு போட்டான், இப்போ 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் இடம் போடல, சும்மா தான் கிடக்கு. என்ன அதெல்லாம் தெரியுதுங்க, நமக்கே தெரியாது. போர் செட் எழுதி கொடுத்து ஒரு மோட்ரு வரல இன்னும். இல்லைங்க, மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு அமைச்சரை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க இருக்குது? மாற்றம் வேணும் அப்படின்னாங்க, மாற்றம் கொண்டு கொடுத்தாங்க மக்கள். ஆனால் இவங்க மாற்றத்துக்கான அந்த அருகதையெல்லாம் இழந்துட்டாங்க. செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்ல திட்ட உதவிகள் நல்லது செஞ்சுருக்காங்க. பொதுமக்களுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது.